வெல்கம் டு ஜெனி கிரைம் கட்ஸ். நாச்சுமுத்து மற்றும் அவரோட மனைவியான காளியம்மாள் இவங்க 2 பேரும் திண்டுக்கல் காரணாம்பட்டியில அவங்களோட இயல்பான வாழ்க்கைய வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க. இந்த குடும்பத்துல வறுமை அதிகமா இருந்தனால தம்பதி 2 பேருமே கூலி வேலைக்கு போய் சம்பாதிக்கிற பணத்துல கொஞ்சம் பணத்தை சேர்த்து வச்சுட்டு மீதி இருக்கிற பணத்தை அவங்களோட செலவுக்காக யூஸ் பண்ணிருக்காங்க. இப்படி இவங்களோட வாழ்க்கை நகர்ந்துட்டு இருக்கும் போதுதான் காளியம்மாள் கன்சீவ் ஆகி ஒரு ஆண் குழந்தைய பெத்தெடுக்கிறாங்க. அதை தொடர்ந்து அடுத்த சில வருஷத்திலேயே 2ஆவதா ஒரு பெண் குழந்தையும் பிறந்திருக்கு. இப்படி தொடர்ந்து 2 குழந்தைங்க பிறந்தனால குழந்தைங்களை கவனிச்சுக்கிறதுக்காக தாயான காளியம்மாள் வேலைக்கு போகாம வீட்லயே இருந்திருக்காங்க. வருஷங்கள் ஆக ஆக அந்த குழந்தைங்களும் வளர்ந்து ஸ்கூலுக்கு போக ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கிடையில நாச்சுமுத்து மட்டும் வேலை பார்க்கறனால அந்த குடும்பத்துல சாப்பாட்டு செலவு, குழந்தைங்களோட படிப்பு செலவு, மருத்துவ செலவு இப்படின்னு தொடர்ந்து பல செலவுகள் வந்துட்டே இருந்தனால பணத்துக்கு ரொம்பவே கஷ்டப்பட ஆரம்பிக்கிறாங்க. இந்த சூழல்ல காளியம்மாள் என்ன திங்க் பண்றாங்கன்னா, தன்னோட ஹஸ்பண்ட் குடும்பத்துக்காக ராப்பகலா வேலை பார்த்து மெழுகா உருகி போறாரு, அதனால அவரோட சுமையில இருந்து பாதி சுமைய குறைக்கணும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்துல அந்த ஏரியால இருக்கிற விவசாய கூலி வேலைக்கு போய் அவங்களால முடிஞ்ச வரை சம்பாத்தியம் பண்றாங்க. நாளடைவில் இந்த தம்பதியோட 2 பசங்களும் ஸ்கூல் படிப்பை கம்ப்ளீட் பண்ணதும் ஒரு நல்ல காலேஜில் படிச்சு அதிகமாக சம்பாதிச்சதுக்கு அப்புறமா அப்பா அம்மா 2 பேரையும் வேலைக்கு போக விடாம அவங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிற லட்சியத்தோட படிப்புல மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணி நல்லா படிக்க ஆரம்பிக்கிறாங்க. மறுபக்கம் திண்டுக்கல் கோவிலூர் பக்கத்துல இருக்கிற ஒரு புதருக்குள்ள ட்ரெஸ் எல்லாம் களைஞ்சி அரை நிர்வாண நிலையில ஒரு ஆண் சடலம் இருக்கிறதா அந்த ஏரியா மக்கள் போலீஸ்க்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. தகவல் கிடைச்ச சில நிமிஷத்துல கிரைம் ஸ்பாட்டை அவங்க கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வந்த போலீஸ் அந்த சடலத்தை சுத்தி ஏதாவது தடயம் கிடைக்குமான்னு தரவா செக் பண்றாங்க. அப்படி செக் பண்ணினதுல இறந்த நபர் பக்கத்துல 2 மது பாட்டில் இருந்திருக்கு. அப்படின்னா சம்பவம் அன்னைக்கு அந்த நபருக்கு என்ன நடந்திருக்கும்? மரணத்துக்கான காரணம் தெரிய வந்தப்போ போலீஸ் அதிகாரிகளே திகச்சு போக என்ன காரணம் அப்படிங்கிற ஒரு கொடூர சம்பவத்தை பத்தி டீட்டெயிலா பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்க. நீங்க தர்ற ஒவ்வொரு லைக்கும் தான் உங்களோட ஆதரவை எங்களுக்கு தெரியப்படுத்தும். சோ மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ கிரைம் ஸ்பாட்ல கிடைச்ச 2 மது பாட்டில் மற்றும் இறந்தவரோட தலையில இருந்த பலமான காயம், இதை வச்சு போலீஸ் என்ன முடிவு பண்றாங்கன்னா, 2 பேர் சேர்ந்து மது குடிக்கும் போது அவங்களுக்குள்ள ஏதாவது தகராறு ஏற்பட்டிருக்கும். அந்த தகராறு முத்தி போனனால இந்த கொலை நடந்திருக்க வாய்ப்பு இருக்கலாம். அப்படி இல்லைன்னா இறந்த நபர் அதிகமா மது குடிச்சிட்டு தள்ளாடி கீழே விழும்போது அவரோட தலையில பலமான அடி ஏற்பட்டு இறந்து போயிருக்கலாம். அதுவும் இல்லைன்னா யாரோ ஒரு மர்ம நபர் திட்டம் போட்டு இந்த கொலையை பண்ணிருக்கணும்னு யூகிக்கிறாங்க. இந்த 3ல மரணத்துக்கான உண்மையான காரணம் என்னன்னு தெரிஞ்சுக்க இறந்த சடலத்தை அட்டாப்சிக்கு அனுப்பிட்டு அந்த ரிப்போர்ட்காக வெயிட் பண்றாங்க. அட்டாப்சி ரிப்போர்ட்ல இறந்து போன அந்த நபர் அதிகமா மது குடிச்சிருக்காரு அப்படின்னும் மது போதையில இருந்த அவரை வேணும்னே திட்டம் போட்டு கொலை பண்ணிருக்காங்க. குறிப்பா அந்த நபரோட தலையை மட்டும் டார்கெட் பண்ணி ஒரு கனமான பொருளை வச்சு அடிச்சு கொடூரமான மரணத்தை கொடுத்திருக்காங்கன்னு குறிப்பிட்டிருக்காங்க. சோ இது திட்டம் போட்டு பண்ணின கொலைன்னு கன்ஃபார்ம் பண்ணின போலீஸ் இறந்த அந்த நபர் யாரு, அவரை எதுக்காக கொலை பண்ணினாங்க அப்படிங்கிற பல மர்மமான கேள்விகளுக்கான பதிலை கண்டுபிடிக்கிறதுக்காக அந்த பகுதியை சுத்தி இருக்கிற எல்லார்கிட்டையும் இறந்தவரோட போட்டோவை காமிச்சு இதுக்கு முன்னாடி இந்த நபரை எங்கேயாவது பார்த்திருக்கீங்களான்னு ஒவ்வொருத்தர்கிட்டையும் விசாரணையை தொடங்கியிருக்காங்க. குறிப்பா இறந்தவரோட வயசு 50ல இருந்து 55க்குள்ள இருக்கும். சோ இந்த நபரை பத்தி கண்டிப்பா அந்த ஏரியால உள்ள யாராவது ஒருத்தருக்காவது தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற எண்ணத்துல தீவிரமா விசாரிக்கும் போது இறந்து போன அந்த நபர் காரணாம்பட்டியை சேர்ந்த நாச்சுமுத்து அப்படின்னும் அந்த நபருக்கு ஆல்ரெடி மேரேஜ் ஆகி காலேஜ் படிக்கிற வயசுல 2 பசங்க இருக்காங்க அப்படிங்கிற விஷயமும் தெரிய வருது. இதுக்கிடையில நாச்சுமுத்துவோட மனைவியும் அவரோட பசங்களும் டிசம்பர் 26ஆம் தேதி நைட்ல இருந்து காணாம போன தன்னோட அப்பாவை பல இடங்கள்ல தேடி இருக்காங்க. மேற்கொண்டு அந்த நபர் வழக்கமா போற எந்த இடத்துக்கும் போகாதனால தன்னோட ஹஸ்பண்ட் குடி போதையில எங்கேயாவது போயிருப்பாரு, போதை தெளிஞ்சதும் அவரே வீட்டுக்கு வந்துருவாருன்னு நினைச்சு அசால்ட்டா இருந்திருக்காங்க. இப்போ போலீஸ் அந்த வீட்டு கதவை தட்டி நடந்த விஷயத்த டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு அப்புறம் தான் நாச்சுமுத்து இறந்து போயிட்டாரு அப்படிங்கிற அதிர்ச்சியான விஷயமே அவரோட ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு தெரிய வந்திருக்கு.
இந்த திடீர் மரணம் பத்தின விஷயம் தெரிஞ்சதும் பதறி போன அவரோட மனைவியும் பசங்களும் கதறி அழுது அவங்களோட வேதனையை வெளிப்படுத்தியிருக்காங்க. அடுத்ததா போலீஸ் நாச்சிமுத்துவோட மனைவியான காளியம்மாளை பார்த்து, உங்க ஹஸ்பண்ட் மரணத்துல யார் மேலேயாவது உங்களுக்கு சந்தேகம் இருக்குதான்னு கேட்கும் போது அந்த பெண்மணி போலீஸ் கிட்ட எனக்கு யார் மேலேயும் சந்தேகம் இல்லைன்னு சொன்னது மட்டும் இல்லாம, குடிபோதைக்கு அடிமையான என்னோட ஹஸ்பண்ட் டெய்லி குடிச்சிட்டு வந்து எல்லாருக்கிட்டையும் தகராறு பண்ணுவாரு. அதே மாதிரி சம்பவம் அன்னைக்கு குடிபோதையில யார்கிட்டயாவது வம்பிழுத்திருப்பாரு. அவங்க கோவத்துல இவரை அடிச்சு கொலை பண்ணிருப்பாங்கன்னு சொல்லி அழுதுருக்காங்க. இதுக்கப்புறமா போலீஸ் அக்கம் பக்கத்துல உள்ளவங்க கிட்ட விசாரிக்கும் போது நாச்சிமுத்து குடிபோதைக்கு அடிமையானவர்னு கன்ஃபார்ம் ஆகிருக்கு. அதே சமயத்துல நெய்பர்ஸ் மூலமா போலீஸ் அதிகாரிகளுக்கு இன்னொரு முக்கியமான விஷயமும் தெரிய வருது. அந்த விஷயம் என்னன்னு டீட்டெயிலா தெரிஞ்சுக்கிட்ட போலீஸ் சந்தேகத்தின் அடிப்படையில மனைவியான காளியம்மாளை கஸ்டடியில எடுத்து சிறப்பா கவனிச்சதுல நாச்சிமுத்து மரணத்துல இருக்கிற எல்லா மர்மமும் ஒண்ணா வெளியில வந்திருக்கு. காளியம்மாள் தன்னோட பசங்க வளர்ந்ததும் குடும்ப வறுமைய மனசுல வச்சு விவசாய கூலி வேலைக்கு போக ஆரம்பிச்சாங்க. இப்படி அந்த லேடி வேலைக்கு ஜாயின் பண்ண சில மாசத்திலேயே கிருபாகரன் அப்படிங்கிற நபரும் அதே கூலி வேலையில ஜாயின் பண்ணிருக்காங்க. இந்த கிருபாகரன் யாருன்னா, மாங்கரி நடுப்பட்டி பகுதியை சேர்ந்த இந்த நபர் படிப்பு சரியா வராதனால பாதியிலேயே டிஸ்கண்டினியூ பண்ணிட்டு பல இடங்கள்ல வேலை தேடி அலைஞ்சிருக்காரு. ஆனா எங்க தேடியும் சரியான வேலை கிடைக்காதனால கடைசியில தன்னோட 24 வயசுல விவசாய கூலி வேலைக்கு போய் வயல்ல வேலை பார்த்து அவரோட வாழ்க்கைய வாழ்ந்துட்டு வந்திருக்காரு. இதை தொடர்ந்து 50 வயசான காளியம்மாளும் 24 வயசான கிருபாகரனும் ஒரே விவசாய நிலத்துல வேலை பார்க்கறனால அம்மா மகன் மாதிரி பழகி 2 பேரும் அடிக்கடி பேச ஆரம்பிச்சிருக்காங்க. சொல்ல போனா அந்த லேடி மகன் ஸ்தானத்துல இருக்கிற அந்த பையனுக்கு சாப்பிடுறதுல என்ன பிடிக்கும்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதை சமைச்சு வயலுக்கு எடுத்துட்டு வந்து கிருபாகரனுக்கு கொடுக்கறத வழக்கமா வச்சிருந்திருக்காங்க. ஸ்டார்டிங்ல நட்பா போயிட்டு இருந்த இவங்களோட உறவு போக போக வேற ட்ராக்க நோக்கி நகர ஆரம்பிக்குது. சோ இவங்க 2 பேரும் ஆள் நடமாட்டம் இல்லாத இடங்கள்ல தனியா மீட் பண்ணி திருமணத்தை தாண்டிய உறவுல இருந்திருக்காங்க. இது மட்டும் இல்லாம காளியம்மாள் டெய்லி வேலைக்கு போறதா போய் சொல்லிட்டு கிருபாகரன் கூட ஊர் சுத்தி தன்னோட அந்த முதுமைய இனிமையா என்ஜாய் பண்ணிருக்காங்க. நாச்சிமுத்துவும் காலையில வேலைக்கு போனா நைட்டு தான் வீட்டுக்கு வருவாரு. சோ அவரும் தன்னோட மனைவி என்ன பண்றா, எவ்வளவு சம்பாதிக்கிறா அப்படிங்கறத பெருசா கண்டுக்கல. இப்படி இருக்கும் போதுதான் சம்பவம் அன்னைக்கு ஒரு நாள் வயல் நிலத்துல இருக்கிற ஒதுக்குப்புறமான இடத்துல வச்சு காளியம்மாளும் கிருபாகரனும் தப்பான உறவுல இருந்திருக்காங்க. இவங்களோட அந்த உறவை அந்த வழியா போன ஒரு பெண்மணி பார்த்து பயங்கரமா ஷாக் ஆனது மட்டும் இல்லாம தனக்கு ஏற்பட்ட அந்த அதிர்ச்சிய எல்லாருக்கும் ஷேர் பண்ற மாதிரி தன்னோட ஊர்ல உள்ள எல்லாருக்கும் நடந்த விஷயத்தை தெரியப்படுத்தியிருக்காங்க. இந்த சம்பவத்துக்கு அப்புறம் அந்த ஊர்ல உள்ள ஒரு சிலர் நாச்சிமுத்து கிட்ட, ஓ மனைவிய பத்தி தப்பு தப்பா நியூஸ் வருது, வெக்கமே இல்லாம மகன் வயசு பையன் கூட பழகிட்டு இருக்கிறா, சோ அவளை கண்டிச்சு ஒழுக்கமா வாழ சொல்லுன்னு சொல்லியிருக்காங்க. இதை கேட்ட நாச்சிமுத்து 50 வயசுல இவளோட புத்தியே இந்த அளவுக்கு கேவலமா போகுதுன்னு நினைச்சுக்கிட்டே தன்னோட வீட்டுக்குள்ள என்ட்ராகிறாரு. இப்போ வீட்டுல இருந்த தன்னோட மனைவிய பார்த்து, நமக்கு திருமண வயசுல 2 பசங்க இருக்காங்க, நீ இப்படி 24 வயசான கிருபாகரன் கூட தப்பான உறவுல இருந்தீனா நம்ம பொண்ணுக்கு யாரும் மாப்பிள்ள கொடுக்க மாட்டாங்க, நீ பண்ற தப்பால நம்ம பொண்ணோட வாழ்க்கை தான் ஸ்பாயில் ஆகும், இந்த வயசுல உனக்கு இதெல்லாம் தேவையான்னு சொல்லி தன்னோட மனைவிய ஹார்ஷா திட்டிருக்காரு. அதுக்கு அந்த பெண்மணி, யார் யாரோ சொல்றத வச்சு என்னோட நடத்தைய நீங்க தப்பா பேசாதீங்க, கிருபாகரன் என்னோட பையன் மாதிரி தான், அவன் என்கிட்ட மட்டும் அன்பா பேசுறனால எல்லாரும் அதை தப்பா புரிஞ்சுக்கிட்டு வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுறாங்க, மத்தபடி எங்க 2 பேருக்கும் இடையில எந்த ஒரு கனெக்ஷனும் இல்லைன்னு சொல்லி பொய்ய அளந்து விட்டுருக்காங்க. இந்த கான்வர்சேஷனுக்கு அப்புறமும் தான் மனைவி சொல்ற எதையும் நம்பாத நாச்சிமுத்து கவலையில அதிகமா மது குடிக்க ஆரம்பிச்சிருக்காரு. இன்னொரு பக்கம் தன்னோட இந்த தப்பான உறவை பத்தி தான் கூட வேலை பார்க்குற எல்லாருக்கும் தெரிஞ்சு போனனால அந்த லேடி கிருபாகரனை வெளியிடங்கள்ல மீட் பண்ணாம அடிக்கடி தன்னோட வீட்டுக்கு வர வச்சு என்ஜாய் பண்ணிருக்காங்க. இப்போ மறுபடியும் அக்கம் பக்கத்துல உள்ளவங்க மூலமா காளியம்மாளோட சேட்டைய பத்தி தெரிஞ்சுக்கிட்ட நாச்சிமுத்து இன்னும் அதிகமா கோபமாகி நடத்தக்கட்ட தன்னோட மனைவிய வேலைக்கு போக வேணான்னு சொல்லி வீட்லயே இருக்க வச்சிருக்காரு. சோ பல நாட்களா கிருபாகரனை மீட் பண்ண முடியாம தவிச்சு போன காளியம்மாள் தன்னோட சந்தோஷத்துக்கு தடையா இருக்கிற தன்னோட ஹஸ்பண்ட கொலை பண்ணினா மட்டும்தான் தன்னால அந்த பையன் கூட ஆசைப்பட்ட வாழ்க்கைய வாழ முடியும்னு நினைச்சு கிருபாகரன் கூட சேர்ந்து தான் ஹஸ்பண்டுக்கு எதிரா சதி திட்டம் தீட்டியிருக்காங்க.
சரியா 2024 டிசம்பர் 26ஆம் தேதி நாச்சுமுத்து உடம்பு சரியில்லாம ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆகியிருக்கிற தன்னோட ரிலேட்டிவை பார்க்கறதுக்காக தன்னோட மனைவியை கூட்டிட்டு அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்காரு. இப்போ காளியம்மாளோட பிளான் படி அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்த கிருபாகரன் நாச்சுமுத்துவை பார்த்து, நீங்க என் மேல பயங்கர கோவமா இருப்பீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நான் இதுவரை பண்ணின எல்லா தப்புக்காக உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நான் இனிமே உங்க மனைவி பக்கம் தலை வச்சு கூட படுக்க மாட்டேன்னு நல்லவே மாதிரி பேசியிருக்கான். இந்த இன்சிடென்ட் ஹாஸ்பிட்டல்ல வச்சு நடந்தனால நாச்சுமுத்து அவசரப்பட்டு வார்த்தையை விடாம கிருபாகரனுக்கு ஒரு சில அறிவுரைகளை சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட் ஆகியிருக்காங்க. இப்போ இந்த நட்பை தனக்கு சாதகமா யூஸ் பண்ண நினைச்ச கிருபாகரன் ஆல்ரெடி மது பழக்கத்துக்கு அடிமையான நாச்சுமுத்துவை பார்த்து, இன்னைக்கு நைட்டு நாம ரெண்டு பேரும் மது குடிக்கலாமான்னு கேட்டிருக்கான். மதுவுக்கு ஆசைப்பட்ட நாச்சுமுத்து மது குடிக்க ஓகே சொன்னனால ரெண்டு பேரும் சேர்ந்து பக்கத்துல இருக்கிற மது கடைக்கு போய் 2 பாட்டில் மதுவை வாங்கிட்டு கிருபாகரனோட 2 வீலர்ல கோவிலூர் பக்கத்துல இருக்கிற ஒரு காட்டு பகுதிக்கு போயிருக்காங்க. அங்க போனதுக்கு அப்புறம் நாச்சுமுத்துவுக்கு அதிகமா மது ஊத்தி கொடுத்த அவன் ஃபுல் போதையில தள்ளாடிட்டு இருந்த அந்த நபரை 2 வீலர்ல மறைச்சு வச்சு எடுத்துட்டு வந்த இரும்பு ராட வச்சு தலையிலேயே ஓங்கி அடிச்சிருக்கான். இந்த டைம்ல சுருண்டு கீழே விழுந்த அந்த நபர் சுயநினைவை இழந்துட்டு இருக்கும்போது மறுபடியும் அந்த கம்பியை வச்சு தலையிலேயே அடிச்சு அவரோட கொஞ்ச நெஞ்ச உயிரையும் காவு வாங்கியிருக்கான். இந்த பயங்கரத்தை பண்ணி முடிச்சதும் தன்னோட கனவு கண்ணியான காளியம்மாளுக்கு கால் பண்ணி நடந்த விஷயத்தை இன்ஃபார்ம் பண்ணிட்டு தனக்கும் இந்த கொலைக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லாத மாதிரி கொலைக்கு யூஸ் பண்ண அந்த இரும்பு ராட தன்னோட 2 வீலர்ல வச்சு எடுத்துட்டு தன்னோட வீட்டுக்கு போயிருக்கான். இறுதியா டிசம்பர் 27ஆம் தேதி நாச்சுமுத்துவோட சடலத்தை கண்டுபிடிச்ச போலீஸ் அந்த நபரோட நெய்பர்ஸ் மூலமா மனைவியான காளியம்மாள் ஒரு சின்ன பையன் கூட அஃபேர்ல இருக்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு அந்த லேடி கிட்ட கிடுக்கு பிடியா விசாரிக்கும் போதுதான் எல்லா உண்மையும் தெரிய வந்திருக்கு. அடங்காத காம இச்சையால பல வருஷமா தன்னோட குடும்பத்துக்காக ஓடா தேஞ்ச தன்னோட ஹஸ்பண்டை கொலை பண்ண பிளான் போட்ட காளியம்மாளையும் தாய் வயசு பெண்மணி கூட தப்பா நடந்துகிட்ட கிருபாகரனையும் அரெஸ்ட் பண்ணின போலீஸ் ஜெயில அடைச்சிருக்காங்க. நாளுக்கு நாள் நம்ம இந்தியால அதிகமான கொலைகள் நடக்கிறதுக்கு முக்கிய காரணமா இருக்கிறது இல்லீகல் அஃபேர் தான். வயசு வித்தியாசம் பார்க்காம தன்னோட ஆசையை தீர்த்துக்க ஒரு நபர் கிடைச்சா போதும் அப்படிங்கிற எண்ணத்துல இன்னைக்கு பல பேர் பல குற்றங்களை பண்ணிட்டு தான் இருக்காங்க. குறிப்பா உறவு முறைகளையே கொச்சப்படுத்தக்கூடிய பல சம்பவங்களை நாம சோசியல் மீடியா மூலமா டெய்லி கேள்விப்பட்டுட்டு தான் இருக்கோம். 50 வயசான காளியம்மாளுக்கு தன்னோட ஆசைகளை கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்னா அதை ஸ்ட்ரெயிட்டா தொட்டு தாலி கட்டின தன்னோட ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லி அவங்க ஆசைப்பட்ட மாதிரி வாழ்ந்திருக்கலாம். ஆனா அதை விட்டுட்டு தப்பான உறவை தேடி போனனால இன்னைக்கு ஒரு அப்பாவியோட உயிர் அநியாயமா பலியாகி இருக்கு. இந்த கேஸ்ல வர்ற தாய் ஸ்தானத்துல இருக்கிற காளியம்மாளோட செயலை பத்தியும் மகன் ஸ்தானத்துல இருக்கிற கிருபாகரனோட செயலை பத்தியும் நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. அப்படியே இதுவரை வீடியோக்கு லைக் பண்ணாதவங்க மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு கிரைம் கட்ஸோட வேறொரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன்.